ஏன் ஸ்கின் கேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்னதான் டோன்ட் ஜட்ஜ் a book by its கவர் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு கவர் முக்கியம். எல்லாரும் ஒரு புக்கை கவரை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுறோம். பிளாஸ்டிக் சர்ஜரிஸ் பண்ணலாமான்னு பார்த்தா பண்ணலாம். யார் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு பண்ணுறது யாருன்றதான் அங்கே முக்கியமே தவிர நம்ம பண்ணிக்கலாமான்றது முக்கியம். ரெண்டுமே முக்கியம் தான். நமக்கு தேவையான முடிவு நம்ம தான் எடுக்கணும். சரியா? ஏன்னா அதுக்கான எண்டு பாயிண்ட் எல்லாமே போயிடும். சில சமயம் என்ன நடக்கும்னா, ஸ்மூத்தாக ஸ்கின் வேணும் அப்படின்னா ஓகே, கொரியன் ஸ்கின் வேணால் வராது. அது நம்ம கொரியாவில் அப்பா அம்மாவை தான் மாற்றிட்டு வரணும். கெமிக்கல் பீலிங் அப்படின்னோடனே கெமிக்கல் பீலிங் ரெண்டு வார்த்தையுமே பயன்படுத்துகிற வார்த்தையாக போயிடுது. அதனால் பயப்படுவாங்க. அது அப்படி கிடையவே கிடையாது. நம்ம சோப் போட்டு கழுவுறதே ஒரு ஃபார்ம் ஆஃப் கெமிக்கல் பீல் தான். கெமிக்கல் பீலோட ப்ராப்ளம் எங்கே வரும்னா, போஸ்ட் பீல் கேர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பீலிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்றதை வச்சு தான் அந்த கெமிக்கல் பீலோட ரிசல்ட் இருக்குது. அடுத்து இந்த போட்டாக்ஸ் ஃபில்லர்ஸ்லாம் இருக்குல்ல, அதுவுமே செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க. அது செலிபிரிட்டிஸ்க்கானது மட்டுமே அப்படின்லாம் நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. போட்டாக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு அதுவுமே வந்து நமக்கு தேவை என்ன, அதுக்கு நம்ம எங்கே போடணும் அப்படின்றத முடிவு பண்ணி, எங்கே டெஃபிசிட்டாக இருக்குது, எங்கே வந்து மசில் இல்லை ஃபேட்டு கம்மியாக இருக்குது, எங்கே போன் லாஸாக இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக போட்டாங்க அப்படின்னா வயசு ஆனதே அப்படியே நீங்கள் வந்து அப்படி நிறுத்தி வச்சிடலாம். திரும்ப பின்னாடி போகாமல் அதை நிறுத்தி வைக்கணும். பிளாஸ்டிக் சர்ஜரிஸ் பண்ணலாமான்னு பார்த்தா பண்ணலாம். யார் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு பண்ணுறது யாருன்றதான் அங்கே முக்கியமே தவிர நம்ம பண்ணிக்கலாமான்றது முக்கியம். ரெண்டுமே முக்கியம் தான். நமக்கு தேவையான முடிவு நம்ம தான் எடுக்கணும். சரியா? ஏன்னா அதுக்கான எண்டு பாயிண்ட் எல்லாமே போயிடும். சில சமயம் என்ன நடக்கும்னா, நான் பேஷண்ட்டே கேட்பேன், நீ என்ன எதிர்பார்க்குற, அவுட்புட் கடைசியில் என்ன எதிர்பார்க்குற அப்படின்னு கேட்கணும். ஸ்மூத்தாக ஸ்கின் வேணும் அப்படின்னா ஓகே, கொரியன் ஸ்கின் வேணால் வராது. அது நம்ம கொரியாவில் அப்பா அம்மாவை தான் மாற்றிட்டு வரணும். சரியா? ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதில் ரியலிஸ்டிக்காக என்ன பண்ண முடியும்னு ஒன்று இருக்குது. இந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஜன்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க ஓகே, இந்த இது நீ கேட்குற இது வரைக்கும் சேஃப், இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதில் நிறுத்திட்டு இருந்தாங்கன்னா அது ப்ராப்ளம் கிடையாது. சிலருக்கு பாடி டிஸ்மார்பிக் டிஸார்டர்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. எவ்வளோ நல்லா இருந்தாலும் அவங்க நல்லா இல்லைன்னு நினைப்பாங்க. எவ்வளோ சூப்பராக இருந்தாலும் எனக்கு இல்லை, எனக்கு இது மாற்றணும் அதை மாற்றணும் போவாங்க. அந்த மாதிரி போய்கிட்டே இருந்தால் அது எண்டே கிடையாது. வடிவேல் சொல்ல முடியும், எனக்கு எண்டு காடே கிடையாதுன்னா அது என்றைக்கு முடியும்? முடியவே முடியாது. அப்போது எது வேணும், அது எது நமக்கு ப்ராப்ளமாக பாதர் பண்ணுது, இதை சரி பண்ணுறதுக்கு வழி இருக்குதா அப்படின்றத வச்சு போனால் ஓகே. இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ரெண்டு கையும் ஒரே ரெண்டு சிமெட்ரி வேணும், எனக்கு ஃபேஸில் சிமெட்ரிக்கலாக வேணும்னு கேட்பாங்க. யார் ஃபேஸுமே சிமெட்ரிக்கலாக இருக்காது. லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஒன்று போல் யாருக்குமே இருக்காது. ஃபேஸ் மட்டும் கிடையாது, காது கண் கை எதுவுமே ரெண்டு ஒன்று போல் இருக்காது. கொஞ்சம் ஒரு மாற்றம் இருக்கும். அந்த மாற்றம் ரொம்ப அதிகமாக இருக்குது, பார்த்தா ரொம்ப கோணலாக தெரியுதுன்னா மட்டும் அதை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அதை விட்டுட்டு கொஞ்சமாக எனக்கு மாறி இருக்கிறத கரெக்ட் பண்ணணும்னு போகக்கூடாது. அப்படி போனோன்னா அகைன் அது எண்டே இருக்காது. இந்த குரங்கு கேட்க பங்கு வைக்கிற மாதிரி தான், பங்கு மாறிக்கிட்டே போயிட்டே இருக்கும். அது எண்டே வராது. ஸோ ஒரு கோல் வச்சுட்டு ஒரு ப்ராப்பராக பிளாஸ்டிக் சர்ஜன்ட்டை கன்சல்ட் பண்ணி என்னெல்லாம் பண்ணலான்னு முடிவு பண்ணி அதுக்கு என் பிளானோட போகணும். இது வரைக்கும் பண்ணி நான் நிறுத்திக்க போகிறேன்னு ஒரு முடிவோடு போகணும். அது இல்லாமல் போனால் அது ப்ராப்ளம். கெமிக்கல் பீலிங் அப்படின்னோடனே கெமிக்கல் பீலிங் ரெண்டு வார்த்தையுமே பயன்படுத்துகிற வார்த்தையாக போயிடுது. அதனால் பயப்படுவாங்க. அது அப்படி கிடையவே கிடையாது. நம்ம சோப் போட்டு கழுவுறதே ஒரு ஃபார்ம் ஆஃப் கெமிக்கல் பீல் தான். ஷாக்கிங்காக இருக்க தேவை கிடையாது. ஏன்னா நீங்கள் சோப்புன்றது ஒரு கெமிக்கல், ஒரு பேசிக் ஐட்டம், ஒரு பேஸு. அதை எடுத்து ஃபேஸில் போடுறீங்க, அது மேலே இருக்கிற லேயர் ரிமூவ் பண்ணுது. அதுவே கெமிக்கல் பீலிங் தான். அதில் மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் டெப்த் இருக்குது, சூப்பர்ஃபிஷியல் இருக்குது, மிடில் இருக்குது, ரொம்ப டீப்பாக பண்ணுறது இருக்குது. ஒரு லெவல் ஆஃப் டேமேஜை பொறுத்து எவ்வளோ டவுன் டைம் இருக்கலான்றதை பொறுத்து நம்ம பண்ணுறோம். இப்போ தோல் உறிஞ்சி வந்தால் பரவாயில்ல, ஒரு 2 வாரம் சின்ன வயசில் கையில் உரியுங்க, அது மாதிரி உறிஞ்சி வந்தால் பரவாயில்ல, 2 வாரம் வீட்டில் இருக்க போகிறோன்னா நம்ம ஒரு டெப்த்துக்கு போகலாம். இல்லை அப்படிலாம் இருக்கவே கூடாது, நான் பண்ணியிருக்கேன்னு யாருக்கும் தெரியவே கூடாதா, அது மாதிரி பண்ணுறதுக்கு சூப்பர்ஃபிஷியல் பீல் இருக்குது. அது பண்ணாலும் இமீடியட்டாகவே ரிசல்ட் இருக்கும். நீங்கள் மேலே சன்ஸ்க்ரீன் போட்டு போகலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த பீல் ப்ராடக்ட்டை தான் சலூனில் போட்டு ஃபேஷியல்னு போட்டு பண்ணி எரிச்சு விட்ருவாங்க, கரைஞ்சி போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் இந்த கெமிக்கல் பீல் பண்ணால் என்னென்னா, நம்ம மேலே இருக்க சூப்பர்ஃபிஷியல் லேயர் எடுக்கிறோம். அந்த சூப்பர்ஃபிஷியல் லேயர் நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்ருக்கும். அதை எடுத்துட்டோம். எடுத்தது ஏன் எடுக்கிறோன்னா, கீழே இருந்து நல்ல லேயர், டேமேஜ் இல்லாத புது லேயர் வேகமாக வளர்றதுக்காக எடுத்துருக்கிறோம். அது வேகமாக வளரும். அப்போ மேலே இருக்கிற எடுத்த லேயர் பண்ண வேறு ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தது இல்லையா, ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருந்தது இல்லையா, அது நம்ம சன்ஸ்க்ரீன் வச்சு நம்ம கொடுக்கணும். அது கொடுத்தாதான் பீலிங்கோட ரிசல்ட் இருக்கும். ஸோ கெமிக்கல் பீலோட ப்ராப்ளம் எங்கே வரும்னா, போஸ்ட் பீல் கேர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பீலிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்றதை வச்சு தான் அந்த கெமிக்கல் பீலோட ரிசல்ட் இருக்குது. நீங்கள் பீலிங் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கடுத்து மேலே ஒன்றும் கவனிக்காமல் நம்ம ஆல்ரெடி மூஞ்சி கழுவுறதே கிடையாது, சன்ஸ்க்ரீன் போடுறதே கிடையாது, அப்புறம் நான் இந்த இதில் போயிட்டு பீல் பண்ணுறேன்னு என்ன அது பிரச்சனை.
நம்ம ஒரு கெமிக்கல் பீல் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். எதுக்கு? ஒழுங்காக சன்ஸ்க்ரீன் போடுற ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ சன்ஸ்க்ரீன் போடுற ஹேபிட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கெமிக்கல் பீலிங் பண்ணிங்கன்னா அதோட ரிசல்ட்டை சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம். அது அசச் ஒன்ஸ் இன் 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் கூட ரெகுலர் மெயின்டெனன்ஸாகவே எடுத்துக்கலாம், ஸ்கின் ஹெல்த்தியாகவே மெயின்டைன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அதனாலே டேமேஜ் அதிகமாக்கிப்பீங்க. ஸோ எப்படி பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டு கரெக்டாக பண்ணிங்கன்னா ரொம்ப சேஃபான ஒரு ப்ரொசீஜர். அடுத்து இந்த போட்டாக்ஸ் ஃபில்லர்ஸ்லாம் இருக்குல்ல, அதுவுமே செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க, அது செலிபிரிட்டிஸ்க்கானது மட்டுமே அப்படின்லாம் நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. போட்டாக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ட்ரேட்மார்க்டு நேம். அது வந்து நியூரோடாக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து மசில் ரிலாக்ஸன்ட். இப்போ கொஞ்சம் வயசாக என்ன ஆகுனா இந்த மசில்லாம் வந்து ஹைப்பர் ஆக்டிவ் ஆகி ரொம்ப வாட்டி யூஸ் பண்ணி இப்படி சுருங்கி நிற்கும். அப்படி சுருங்கி நிற்கும், மசில் டோன் ஆகி இப்படி நிற்கும். நின்றுச்சுன்னா இந்த இடத்துல கோடுகள் தெரிய ஆரம்பிக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அது ரொம்ப டைட்டாக இருக்குதே கொஞ்சமாக ஒரு டோஸில் போட்டோன்னா அது அப்படி ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ் ஆச்சுன்னா சுருக்கங்கள் வந்து தெரியாமல் போகும். கண்டினியூஸாக போட சுருக்கம் அப்படியே குறைஞ்சே போயிடும். அதே மாதிரி இங்கேயும் சுருக்கங்கள் இருக்கும். அந்த சுருக்கத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவாங்க, இங்கே இருக்கிற சுருக்கத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது போக அதுக்கு வந்து வேறு நிறைய யூஸஸ் இருக்குது. இப்போ அக்கிள் ரொம்ப வேர்க்குது, கண்டினியூஸாக வேர்க்குது, அது உங்களை வேலையை பாதிக்குது அப்படின்ற பட்சத்தில் அக்கிளில் போட்டாக்ஸ் போட்டால் 6 மாதத்துக்கு வேறு இருக்காது. உள்ளங்கை ரொம்ப வேர்க்குது, வேலை செய்ய முடியல அப்படின்னா உள்ளங்கையிலையுமே போட்டாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எதனா வேர்வைக்காக. ஸோ அந்த வேர்வை நிறுத்துறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணலாம். அது மாதிரி அக்கிள் வேர்வைகளுக்கு யூஸ் பண்ணலாம். முகத்தில் மீசோ போட்டாக்ஸ்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அது பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒட்டுமொத்தமாக அந்த ஆயில் அண்ட் ஸ்வெட் செக்ரேஷனை குறைக்கலாம். நெத்திலேருந்து வேர்வை ஒழுகி ஊற்றுதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது வந்து செலிபிரிட்டி மட்டும்தான் யூஸ் பண்ணுமா? கிடையாது. ஸோ ஒரு பொருளை யார் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு இருக்குது. அவங்க அந்த ஃபினான்ஸ் அதிகமாக இருந்ததுனால, காஸ்ட்லியாக இருந்ததுனால அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடிஞ்ச காலம் ஒரு காலம் இருந்தது. இப்போ எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு போட்டாக்ஸ் வந்தாச்சு. ஒரு 15,000 கூட நீங்கள் ஒரு போட்டாக்ஸ் ஒரு செஷன் நீங்கள் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு ரெக்யர்மெண்ட் கம்மியாக இருந்ததுன்னா அது எவ்வளோ தேவையோ அதை பொறுத்து தான் காஸ்ட் வரும். ஸோ அந்த மாதிரி போட்டாக்ஸ் அவ்வளோ ஈஸியான ஒரு ப்ராசஸ், அதுக்கும் பயப்படணும் தேவை கிடையாது. அகைன் ஃபில்லர் அனதர் சேஃப் ப்ராசஸ். அதுவுமே வந்து நமக்கு தேவை என்ன, அதுக்கு நம்ம எங்கே போடணும் அப்படின்றத முடிவு பண்ணி எங்கே டெஃபிசிட்டாக இருக்குது, எங்கே வந்து மசில் இல்லை ஃபேட்டு கம்மியாக இருக்குது, எங்கே போன் லாஸாக இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக போட்டாங்க அப்படின்னா வயசு ஆனதே அப்படியே நீங்கள் வந்து அப்படியே நிறுத்தி வச்சிடலாம். திரும்ப பின்னாடி போகாமல் அதை நிறுத்தி வைக்கலாம். ஸோ இது மாதிரி போட்டாக்ஸ், ஃபில்லர், ஸ்கின் பூஸ்டர்லாம் இருக்குது. அது செலிபிரிட்டிஸ்க்கானது மட்டும் கிடையாது. காசு இருந்தால் யார் வேணால் பண்ணலாம். ஆனால் ஆக்சுவலாக அது கொஞ்சம் காஸ்ட்லி தான், அவ்வளோதான். மற்றபடி அது அதுக்கு பிளான் பண்ணி பண்ணலாம். நீங்கள் வந்து இப்போ சில ஃபில்லர்ஸ்லாம் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போட்டால் போதும். அந்த 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போட்டால் 2 வருஷம் தனியாக அமௌண்ட்டை ஒதுக்கிட்டே வந்துடலாம். இஎம்ஐ கட்டுறதோட என்ன சொன்னால் ப்ரீ பிளான்டாக சேர்த்து வச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவேன். அண்ட் மோர் ஓவர் இந்த மாதிரி ப்ரொசீஜர் எதுக்குமே இஎம்ஐ போட்டு கொண்டு போகாதீங்க. உங்கள்கிட்ட காசு இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா காசு வந்ததுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ப்ரொசீஜர் மட்டும் நான் இஎம்ஐ போட்டு பண்ணலான்னு சொல்லுவோம், எதுனா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். ஏன்னா அது லைஃப்பில் 1 or 2 டைம்ஸ் பண்ண போகிறீங்க. ஒழுங்கான டாக்டரை பிடிச்சி கரெக்டாக பிளான் பண்ணி அதுக்கு வேணால் இஎம்ஐ போட்டு போங்க. மற்றபடி ஸ்கின் கேரில் வேறு எதுக்குமே இஎம்ஐ போடுற அளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஸ்கின் கேர், ஹேர் கேர்ன்றது இது ரொம்ப பெரிய வித்தியாசமான ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ்லாம் கிடையாது. அது ஒரு நார்மல் ஹெல்த் கேர்லேயே ஒன்று சேர்ந்தது தான். எப்படி டெய்லி குளிக்கிறோம், பல் விளக்குறோமோ அந்த மாதிரி ஸ்கின்னுக்கு தனியாக ஃபேஸ் வாஷ், சன்ஸ்க்ரீன் போடுறது சேர்ந்து வர வேண்டியதான். தனித்தனி ப்ராசஸ் கிடையாது. ஒழுங்கான ஒரு டாக்டரை பார்த்து உங்களுக்கு தேவையான ஸ்கின் என்ன கண்டிஷனில் இருக்குது, இப்போ என்ன வேணும்னு கேட்டு அகைன் 6 மாதம் 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு நமக்கு வேணுன்ற ரெக்குயர்மெண்ட் எடுத்துகிட்டு பார்க்குறதுக்கு இனிமையாக நல்லா இருந்துகிட்டே இருக்கலாம். ஏன் ஸ்கின் கேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்ன தான் டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு கவர் முக்கியம். எல்லாரும் ஒரு புக்கை கவரை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுறோம். அது கவர் பார்த்ததுக்கப்புறம் தான் உள்ள என்னென்னு பார்க்க போகிறோம். அதனால் அசச்சு ஒரு ஆளை பார்க்கும்போதே இப்போ தலையில் முடியல அப்படின்னா கண்ணை பார்க்காம தலைக்கு மேலே பார்த்து பேசுகிறது நடக்குது. அப்போ அவங்க கான்ஃபிடன்ஸ் பிளாங்க் ஆகுது, நடக்குது. ஸோ அது போக ஸ்கின்ல ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்கள சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. ஸோ அதனால தான் வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேரில் மக்கள் ரொம்ப அவேர்னஸ் காட்டுறதுக்கான ரீசனிங் வந்து அதுதான். ஏன்னா இப்போ வந்து முன்னாடி வந்து நீங்கள் ஒரு ஒர்க் மட்டும் நடந்தால் போதும், வேலை நடந்தால் போதும், ஆள் எப்படி இருக்கான்லாம் பார்க்குறது கிடையாது. இப்போ வந்து ப்ரெசன்டபுளாக இருக்கிறாங்களா அப்படின்றத பார்க்க வேண்டிய அவசியம் வருது. அதை எல்லாரும் பார்க்குறாங்க. சொசைட்டி அந்த அளவுக்கு மாறிடுச்சு. அதனால் நம்மளும் அதை கவனிக்க வேண்டிய அவசியத்தில் வந்திருக்கிறோம்.